அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வழங்கும் நாடோறும் நன்னூல் என்ற அற்புதமான தலைப்பில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 91வது நாள். இந்த 91வது நாளில் சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு எனக்கு ஒரு சோதனையான காலம் என்று நினைக்கின்றேன். திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார். இன்றைக்கு 91வது அதிகாரம். இந்த 91வது அதிகாரம் பெண் வழி சேரல். இந்த பெண் வழி சேரல் என்பது 10 திருக்குறளும் ஒரு பெண்ணினுடைய பேச்சை கேட்டால் எதையெல்லாம் செய்ய முடியாது என்றே கூறுகின்றன. அதில் ரொம்ப முக்கியமா நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது 10வது திருக்குறள், பெண் வழி சேரல் என்ற அந்த அதிகாரத்திலிருந்து 10வது திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என் சேர்ந்த நெஞ்சத்து இடன் உடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமை இல். மிக அற்புதமான இந்த திருக்குறள் கட்டமைப்பில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. எண்ணம் ஒருமைப்பட்ட நெஞ்சுறுதி உடையவர்க்கு மனைவியோடு கூடி வாழ்வதால் எக்காலத்தும் இது போன்ற அறியாமை இல்லை. இந்த இது போன்றன்றது முன்னாடி 9 திருக்குறள்கள்ல மிக அழகாக சொல்றார். அவர் சொல்வது அழகு, ஆனால் அது இக்காலத்திற்கு பொருந்துமா என்பது ஒரு வினாக்குறியாகவே இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஏனென்றால் மனைவியினுடைய பேச்சை கேட்டு நடப்பவர்க்கு எதையுமே செய்ய முடியாது. அவர் அடுக்குகிறார் ஒவ்வொரு திருக்குறளிலும் இது 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 இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுல நெஞ்சுறுதி உடையவர்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனைவியோடு சேர்ந்து வாழ்வது என்பது, மனைவி சொல்லை கேட்டு வாழ்வது என்பதும் நெஞ்சுரம் கொண்டவர்க்கு ஏதும் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதாக கொஞ்சம் மென்மையாக இது இருப்பதனால் இந்த திருக்குறளை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களே, என் சேர்ந்த நெஞ்சத்திட உடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமையில் என்று மிக அழகாக குறிப்பிடுகிற இந்த திருக்குறள் திருக்குறள்ல 910வது திருக்குறள். இந்த அதிகாரத்தில் 10வது திருக்குறளாகவும் இது இடம்பெறுகிறது. இப்படிப்பட்ட செய்திகளோடு இன்றைக்கு உரையை வழங்க காத்து கொண்டிருக்கும் அம்மையார் முனைவர் மா. தனலட்சுமி, தமிழ்துறை தலைவர், சுயநிதி பிரிவில் துறை தலைவராக விளங்குகிறார். சைவபானு சத்திரிய கல்லூரி, அருப்புக்கோட்டை. இந்த கல்லூரி அருப்புக்கோட்டையில் அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான கல்லூரிகளில் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது. இந்த கல்லூரியில் அம்மையார் துறை தலைவராகவும் பணியாற்றி வருவது கூடுதல் சிறப்பாகவும் இருக்கிறது. இவர்
தணிக்கையாளர் அலுவலகத்தில் 7 ஆண்டுகள் முதுகலை தமிழாசிரியராக, என்னமா எனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். டாக்ஸ் அசிஸ்டன்டாக 7 ஆண்டுகள். டாக்ஸ் அசிஸ்டன்ட் சார். ஆமா ஆமா, அது ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதுனால சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆபீஸ்ல வந்து டாக்ஸ் அசிஸ்டன்டாக அம்மையார் வந்து பணியாற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முதுகலை தமிழாசிரியராக 7 ஆண்டுகள் பணி அனுபவம். 2015 சைவபானு சத்திரிய கல்லூரி அருப்புக்கோட்டையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சென்ற மாதம் முதல் தமிழ்துறை தலைவராகவும் இவர் பணியேற்று சிறக்க செயலாற்றி வருகிறார். சித்தர்கள் காட்டும் சாகா கலை, இவருடைய ஆய்வியல் நிறைஞர் பட்ட தலைப்பு சித்தர்கள் காட்டும் சாகா கலை என்ற அற்புதமான தலைப்பில் ஆய்வு செய்து முடித்திருக்கிறார். சமயக்குறவர் நால்வர் காட்டும் சைவ நெறிகள் என்ற தலைப்பில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு பட்டம் பெற்றிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட கருத்தரங்க கட்டுரைகளை வாசித்திருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்பாளராகவும் இவருடைய தமிழ் தொண்டு நிகழ்ந்திருக்கிறது. இவருடைய சிறப்பு என்னவெனில் 7 ஆண்டுகள் இலவசமாக சமய வகுப்புகள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பட்டிமன்றங்கள், இலக்கிய மன்றங்களில் பேசியும் வருகிறார். மாநில அளவில் நடைபெற்ற விவேகானந்தர் கட்டுரை போட்டியில் 2ஆம் பரிசையும் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். அதுவும் மலர் என்னும் மாதம் 2 முறை வெளிவரும் இதழில் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆன்மீக பணியை தொடர்ந்து வருகிறார். அதில் கட்டுரைகளையும் எழுதி வருகிறார். இப்படி எங்கு சுழன்றாலும் பக்தி இலக்கியத்தோடு நெருங்கியவராக காட்சியளிக்கிறார். சித்தர்களை தொடங்கி இவருடைய கட்டுரைகளை பார்க்கும் போதும் மிக அற்புதமாக பக்தி இலக்கியம் சார்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு சிறப்புகளை உடையவராக விளங்கி வருகின்ற அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள் அம்மா. இன்றைய உரைகளுக்கு உரிய பகுதிகளை, நூற்பாக்களை இசையோடு வழங்க காத்திருக்கும் அம்மையார் செல்வி காயத்ரி ஸ்ரீ கந்தவேல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இசையை எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு முறை கூட கூறினார், நான் இலங்கையில் இருந்து பயணம் மேற்கொள்கிறேன், அங்கு அந்த பயணத்தின் போது பாட இயலாது, பேசுவதென்றால் கூட பேசிவிடுவேன், ஆனால் பாட அங்கு சரியான சூழல் அமையாது, அதனால் நான் இந்த நூற்பாக்களை பாடி இசையாக உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன் என்று கூட கூறினார். அப்படி கூறிவிட்டு நிகழ்ச்சி தொடங்குகையில் நேராக வந்தே பாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆர்வம் கொண்ட அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை அவரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்னூல் திணை வழுவமைதி, திணை பால் மரபு வழுவமைதி, பால் திணை வழுவமைதி, பால் இட வழுவமைதி. நூற்பா 377. உயர் திணை தொடர்ந்த பொருள் முதலாரும் அதன் சார்த்தின் அத்திணை முடிபின. உயர் திணை தொடர்ந்த
அதனோடு சார்த்தின் அத்திணை முடிபின. நூற்பா 378. திணை பால் பொருள் பல விரவின சிறப்பினும் மிகவினும் இழிவினும் ஒரு முடிவினவே. திணை பால் பொருள் பல விரவின சிறப்பினும் மிகவினும் இழிவினும் ஒரு முடிவினவே. நூற்பா 379. உவப்பினும் உயர்வினும் சிறப்பினும் சிதலினும் இழிப்பினும் பால் திணை இழுக்கினும் இயல்பே. உவப்பினும் உயர்வினும் சிறப்பினும் சிறலினும் இழிப்பினும் பால் திணை இழுக்கினும் இயல்பே. 380. பொறுமையும் பன்மையும் பன்மையின் ஒருமையும் ஓரிடம் பிறரிடம் தழுவலும் உளவே. பொறுமையின் பன்மையும் பன்மையின் ஒருமையும் ஓரிடம் பிறரிடம் தழுவலும் உளவே. 381. தரல் விரல் கொடை செலல் சாரும் படற்கை எழுவாயிரண்டும் எஞ்சிய ஏற்கும். தரல் வரல் கொடை செலல் நன்றி. அம்மா கொடை சிலன்றதோட எங்களுக்கு கேட்கலாமா? என்னாச்சுன்னு தெரியல. இந்த கடைசி நூற்பா பாடினீங்க இல்லையா, 81வது நூற்பா, 381வது நூற்பா, அதுல கொடை சில அப்படின்றதோட நின்னு போச்சு. திருப்பி பாடுறதா? பாடுங்கம்மா. நூற்பா 381. தரல் வரல் கொடை செலல் சாரும் படற்கை எழுவாயிரண்டும் எஞ்சிய ஏற்கும். தரல் வரல் கொடை செலல் சாரும் படற்கை எழுவாயிரண்டும் எஞ்சிய ஏற்கும். மிக்க நன்றிங்கம்மா. மிக அழகாக 2வது முறையும் பாடி எங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 91வது நாள் நிகழ்வில் இந்த 91வது அமர்வை திணை வழுவமைதி, திணைப்பால் மரபு வழுவமைதி, பால் திணை வழுவமைதி, பால் இட வழுவமைதி, இப்படி எல்லாம் அமைதிக்காரங்கள் என்றே சொல்லிக் கொண்டு போகின்றன. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான தலைப்புகளில் 377வது நூற்பாவிலிருந்து 381வது நூற்பா வரை முனைவர் மா தனலட்சுமி அம்மா அவர்கள் இங்கே பேச இருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதுடன் அவருடைய உரையை தருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. தமிழ் அன்னையை முதலில் வணங்குகின்றேன். ஐயா, அனைவருக்கும் நன்றாக கேட்கிறதா? கேக்குதுமா, கேக்குது, நல்லா கேக்குது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சாதனை முயற்சியில் நானும் ஒரு சிறு துளியாக பங்கேற்கிறேன் என்ற மகிழ்வுடன் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பவனந்தி முனிவர் நன்னுலார் என்றும் அழைக்கப்படுகிறார். 90 நாட்கள் கண்டிப்பாக அனைவருமே அவரை பற்றி பேசி இருப்பார்கள். நான் ஒரு சிறு வரிகள் மட்டும். சமண சமயத்தை சார்ந்தவர். இன்றைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஜனகை அப்படிங்கிற ஊர்ல இவர் பிறந்திருக்கார்.
சீயகங்கன் அப்படிங்கிற ஒரு அரசனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த நன்னூலை அவர் வந்து படைத்திருக்கிறார். இந்த சீயகங்கனை பத்தி பாயிரத்தில் அவ்வளவு சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். சிங்கம் போன்ற கங்கன் சீயகங்கன், அருமையான நூல்களை ஆராய்வதிலேயே தன்னுடைய பணியாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனை பற்றி கூறும்போது ஒரு வாசகம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அருங்கலை வினோதன் அமராபரணன் அப்படிங்கிறாங்க. அமராபரணன், அமர்னா போர் என்று நமக்கு அனைவருக்குமே தெரியும். போரில் ஏற்படும் காயங்களையே தனக்கு ஆபரணமாக கொண்டவனாம். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்கவன் தமிழை ஆராய்தலையும் செய்திருக்கிறான். ஒரு தமிழ் நூலை படைப்பதற்கு நன்னூலாருக்கு பொருளுதவியும் செய்திருக்கிறான். அத்தகைய சீயகங்கனை அவர் வாழ்த்திய பாயிரத்துல வந்து பாடியிருக்கார். இவர் இதனை ஒரு வழிநூலாக, தொல்காப்பியத்துக்கு ஒரு வழிநூலாக இந்த நூலை எழுதியிருக்கிறார். ஒரு 5 இலக்கணங்களில் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இவர் வந்து நமக்கு இலக்கணம் வகுத்திருக்கார். நமக்கு வழிநூல் அப்படின்னு சொல்லும் போது முதல் நூல்ல இருந்து பெரும்பாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறு பொழுது ஒரு சிறிய பகுதி மட்டும் வேறுபாடு காட்டி அந்த வேறுபாட்டினை அனைவருக்கும் எடுத்து சொல்வது போல அதுதான் வழிநூல் அப்படின்னு நமக்கு அதுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறாங்க. இதை வந்து நாம ஒரு வழிநூல் அப்படின்னே சொல்லலாம். தொல்காப்பியத்துக்கு ஒரு வழிநூல். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு முன்பும் சரி இதற்கு பின்பும் சரி இந்த நன்னூல் அப்படிங்கிறத இந்த நன்னூல் தான் அதிகமாக புகழ் பெற்றிருக்கு என்று சொல்லலாம். நமக்கு நிறைய இலக்கண நூல்கள் வந்திருக்கின்றன. இலக்கண கொத்து இருக்கிறது, நேமிநாதம் இருக்கு, நிறைய எழுதியிருக்கிறாங்க. நிறைய வரிசையா நிறைய இருந்தால் கூட நன்னூல் அளவுக்கு புகழ் பெற்று பரவி இருக்கின்ற ஒரு நூல் இல்லை என்றே சொல்லலாம். இப்பொழுதும் தற்பொழுதும் நாம வந்து பாடப்பகுதிகள்ல பள்ளிகளில் இந்த நன்னூலையே நாம வந்து வைத்திருக்கிறோம். இளங்கலைக்கும் இந்த நன்னூல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்னூலை நமக்கு வந்து ஒரு சாதனை முயற்சியாக எடுத்து சொல்லுகின்ற இந்த அமைப்புக்கு முதலில் என்னுடைய முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்னூல் சொல்லதிகாரம் பொதுவியல்ல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 377. இத சொல்றதுக்கு முன்னாடி அவங்க பாடலாக பாடின காயத்ரி கந்தவேல் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். நல்ல அருமையான குரல், நல்லா பாடினாங்க. வாழ்த்துக்கள். இந்த இதுல வந்து சொல்லதிகாரத்துல மொத்தம் வந்து 5 இயல்கள் இருக்கு. பெயரியல், வினையியல். அந்த 2க்கும் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஐயா வந்து ரமேஷ் ஐயா ஏற்கனவே ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக கூட கூறினார், ஒரு சிங்க நோக்காக இந்த இயல் அமைந்திருக்கிறது என்று. அது சரிதான். இந்த முன்னாடி இருக்கின்ற பெயரியல் வினையியலுக்கும் பின்னாடி வருகின்ற இடையியல் உரியியலுக்கும் நடுவுல இந்த பொதுவியல் அமைந்திருக்கு. இந்த பொதுவியல்ல மொத்தம் 67 நூற்பாக்கள் இருக்கு. நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நூற்பா வந்து நமக்கு 5 நூற்பாக்கள் இருக்கு. 377 இருந்து 381 வரைக்கும் நல்ல அருமையா அந்த 5 நூற்பாக்களையும் பாடினாங்க. கேட்டுக்கொண்டதற்கு நாங்க 5வது நூற்பா 2ஆம் முறையும் பாடினாங்க. நாம இந்த நூற்பாவை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். திணை வழு அமைதி, அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். திணை வழு அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி திணைனா என்ன, வழுனா என்ன, அமைதினா என்ன அப்படின்னு நாம பாத்துடலாம். நம்ம எல்லாரும் வந்து ஆசிரியர்களா இருக்கோம். இருந்தாலும் இலக்கணம் சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லிட்டா மாணவர்கள் கொஞ்சம் எளிமையா இருக்கும். மாணவர்கள் இங்க இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்றோம். திணை அப்படிங்கிறது நமக்கு ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா கூட 5 இணைன்னு பார்த்தோம்னா நமக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொன்னால் கூட இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இருதிணை, அது வந்து நம்ம உயர்திணை அக்ரிணைன்னு சொல்றோம். வலு அப்படின்னு சொன்னா குற்றம்னு சொல்றோம். திணை உயர்திணை அக்ரிணைல என்ன குற்றம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, உயர்திணையில ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உயர்திணையிலேயே பயனிலைய முடிக்கணும் அப்படிங்கிறது அதுதான் நமக்கு வந்து நூற்பா நமக்கு சொல்றாங்க. அத சொல்லல அப்படின்னு சொன்னா, உயர்திணையில ஆரம்பிச்சு அக்ரிணையில பயனிலையா நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது திணை வலு. அது ஏற்கனவே அந்த நூற்பாலாம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து பாக்குறது வந்து வலு அமைதின்னு பாக்குறோம். அப்ப வலுனா குற்றம், வலுனா குற்றம் அப்படின்னா, வலு அமைதினா குற்றம் தான், தவறுதான், ஆனாலும் மன்னிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதான் நாம வந்து வலு அமைதின்னு சொல்றோம். உதாரணமா நம்ம ஒரு திருக்குறள்ல இருந்து ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா வாய்மை அதிகாரம் பார்க்கலாம். வாய்மை அதிகாரத்துல எல்லா குறள்லயும் வந்து நமக்கு என்ன சொல்லுவார், வந்து நமக்கு வந்து வாய்மைதான் பேசணும், அதுதான். அப்ப அது வந்து நமக்கு வந்து அது ஒரு இலக்கணம்னு வச்சுக்கலாம். எல்லாருமே வந்து வாய்மைதான் பேசுவாங்க, அது வந்து வழாநிலை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். வலு அப்படின்னா குற்றம். அப்ப பொய் பேசுறதுங்கிறது ஒரு குற்றம்.
வழு அமைதி அப்படிங்கிறது நமக்கு ஒரு நூற்பாவை நம்ம சொல்லலாம். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னு அந்த குறள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை இந்த இலக்கணத்தோட பொறுத்து பார்க்கலாம். பொய் தவறுதான், ஆனா பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை வைக்குமெனேன். ஒரு நமக்கு குற்றத்தை நீக்கணும் அப்படின்னா பொய் கூட வாய்மை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நமக்கு வாய்மையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு அந்த திருவள்ளுவர் சொல்றார். அதை வழு அமைதிக்கு வச்சுக்கலாம். குற்றம்தான், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை நம்மளுடைய மரபு அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு நூற்பா வகுத்திருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு இலக்கணம் சொல்லிட்டாங்க. திணைனா என்ன, திணை வழுனா என்ன, திணை வழா நிலைனா என்னன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வலுவா இருந்தா கூட அதையும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு திணை வழு அமைதி. இத பார்த்துட்டோம். அப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா நூற்பா. உயர்திணை தொடர்ந்த பொருள் முதலாரும் அதனோடு சார்த்தின் அத்திணை முடிவின. அழகா பாடுனாங்க. உயர்திணை தொடர்ந்த பொருள் முதலாரும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்திணை அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உயர்திணை அப்படின்னா மக்கள். அந்த உயர்திணை தொடர்ந்த பொருள் முதல் ஆறும். ஆறு அப்படின்னா பொருளை முதலாக கொண்ட 6 சொற்கள். பொருளை முதலாக கொண்ட 6 சொற்கள் அப்படின்னா என்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த உயர்திணை அடுத்து வருகின்ற இந்த 6 பொருள்களும் எழுவாயாக நின்று முன்னுள்ள எழுவாயின் பயனிலையே தாமும் கொள்ளும். இதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள். அப்போ உயர்திணையில நமக்கு ஒரு எழுவாய் நம்ம சொல்றோம். உயர்திணை எழுவாயாக இருக்கும் போது நாம முடிக்கும் போது அந்த உயர்திணை அந்த எழுவாய் என்ன எழுவாய் வருதோ அதையே வச்சு முடிக்கணும். இந்த 6 இருந்தா கூட. எந்த 6? பொருள் முதல் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 அப்படிங்கிறது என்னதுன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இப்ப உயர்திணை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா உயர்திணைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நாம ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்பி, இல்ல ஏதோ ராஜன், ஏதோ நமக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அக்ரிணை அடுத்து வருகின்ற அக்ரிணை இந்த 6 பொருள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நாம எதுனாலும் வச்சுக்கலாம். இப்ப பொன், வைரம், வைடூரியம் எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் ராஜன் வச்சிருக்கோம். அப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி அடுத்து வருகின்ற ஒரு அக்ரிணை என்ன முடியும் அப்படின்னா பொன் உடையன் அப்படின்னு வைக்கலாம். பொன் அப்படின்னு இங்க இருக்கிறதுனால அக்ரிணையோட முடிய வேண்டியது கிடையாது. அததான் இந்த நூற்பா சொல்லுது. உயர்திணை அப்படின்னு இருக்கிறதுனால அந்த உயர்திணையிலேயே முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படி இந்த 6க்குமே ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்துல வழு அமைதி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தொழில் அப்படின்னு பாத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 6 அப்படின்னு பார்த்திருக்கோம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அப்போ இந்த உயர்திணையில நம்பின்னு போட்டு இந்த தொழில நடக்கிறான்னு போட்டுக்கோ. நடை, கடியன் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னா கடினா நமக்கு ஒரு உரிச்சல் தொடர் நமக்கு தெரியும். கடினா விரைவு. அப்ப அவன் நம்பி விரைவாக நடக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நம்பி, நடை, கடியன். அப்ப அந்த நம்பி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. நம்பி, நடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்பி, நடை விரைவானது அப்படின்னு தான் போடணும். அதுதான் நமக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நம்பி, நடை, கடியன் அப்படின்னு இந்த பக்கம் சேர்க்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னது அப்படின்னா திணை வழு அமைதி. அதான் அப்ப உயர்திணையில ஆரம்பிச்சு உயர்திணையிலேயே முடிக்கணும். ஆனா இந்த இடத்துல நடைய பத்தி பேசும்போது நடைய கடிது அப்படின்னு தான் போடணும். ஆனா இங்க கடியன் அப்படின்னு போட்டாங்க. அப்ப அந்த முன்னாடி இருக்கிற உயர்திணைக்கு ஏற்று போறாங்க. அப்ப அது தவறுதான். தவறு இருந்தாலும் பரவாயில்ல, அது சரியா நாம இப்ப பயன்படுத்திக்கலாம், அது சரிங்கிற மாதிரியே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால இத திணை வழு அமைதின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உயர்திணை தொடர்ந்த பொருள் முதலாரும் அதனோடு சார்த்தின் அத்திணை முடிவ. அதனோடு சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த 6 பொருட்களும், எந்த 6 பொருட்களும் நமக்கு பொருள் முதலாகி ஆரம்பிட்டாங்க. பொருள், இடம், காலம், சினை. சினைனா ஏதாவது ஒரு உறுப்பு. நம்ம மூக்கு அந்த மாதிரி நம்பியோட மூக்கு கூறியது அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு உயர்திணை அடுத்து வருகின்ற இந்த 6 அக்ரிணை பொருட்களும் அடுத்து வந்ததுன்னா அந்த அக்ரிணைக்குரிய எழுவாய் பயனிலைய வச்சு முடிய வேண்டியது கிடையாது. உயர்திணைய வச்சு முடிஞ்சாலும் அது சரிதான் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு என்னது திணை வழு அமைதி. அதைத்தான் இந்த நூற்பா சொல்லுது. பாட்டா பாடுறதுக்கு முயற்சிக்கலாம். உயர்திணை தொடர்ந்த
பொருள் முதலாரும் அதனோடு சாத்தின் அத்தினை முடிவின. இந்த மாதிரி நம்ம பாடலா பாடும்போது மாணவர்கள் வந்து எளிதாக அதை வந்து மனனம் செய்வதற்கு வந்து மிக எளிதாக இருக்கும். நம்ம ஒரு சந்தம் கொடுத்து அவங்களே வந்து பாட சொல்றதை விட அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுல இருந்து நீயா இத பாடுப்பா அப்படின்னு சொன்னா, உனக்கு பிடிச்ச பாடலினுடைய மெட்டில பாடு அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. நமக்கு அத நம்ம வந்து இந்த இன்னும் நல்லா படிக்கிற மாணவர்கள் நல்லா எளிதாக நூற்பா வந்து பாடலா பாடாமையே அவங்க வந்து ஒரு தடவை நடத்தணும்னே மனனம் செஞ்சிருவாங்க. ஆனா வந்து கொஞ்சம் ஒரு 4-5 தடவை படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இசையோடு அவங்க வந்து வழங்கணும். இல்ல அவங்களையே இசைய வந்து நீங்களே ஒரு இசையோட பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சினிமா பாடலே கூட பாடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனனம் செய்வதற்கு எளிதாக இருக்கும். இந்த மாதிரி வழிமுறையை வந்து அவங்க காயத்ரி அவங்க பாட கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இதை வந்து வகுப்பறையிலையும் கூட நம்ம இதை வந்து பொருத்தி பார்க்கலாம். அது வந்து நம்ம வந்து திணை வழு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து இன்னும் ஒரு உதாரணம் கூட மாணவர்களுக்கு சொல்லலாம். வலு அப்படின்னா அவன் அப்படிங்கிறது உயர்திணை, அவன் அப்படிங்கிறது உயர்திணையில வந்துருச்சு. நம்ம அதுக்கப்புறம் வந்து வந்தது இல்ல நடந்தது அப்படின்னு போட்டா அவன் வந்தது அப்படின்னு போட்டோம்னா அது வந்து வலு. அப்ப உயர்திணையில ஆரம்பிச்சா உயர்திணையில தான் முடிக்கணும் அப்படிங்கிறது நூற்பா. வளாநிலை அப்படின்னா அவன் வந்தான் அப்படின்னு சொன்னா அதான் இலக்கண நிலைப்படி வளாநிலை. லக்ஷ்மி வந்தாள் அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அப்படிங்கிறது மாடாக இருந்துச்சுன்னா நம்ம மாடுகளுக்குலாம் நம்ம பேர் வைப்போம். பசுக்களுக்கு வந்து லக்ஷ்மின்னு வச்சோம் நம்ம வைப்போம். காளைகளுக்கு எல்லாம் நம்ம சாத்தன் கூட வைக்கிறோம். அப்ப பசுக்கு வந்து லக்ஷ்மின்னு வந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். அதான் வந்து வளாநிலை. ஆனா லக்ஷ்மி வந்தாள் அப்படின்லாம் நாம சொல்றோம். பசுமாடு ஒரு பசுக்களை வந்து ஒரு உயர்திணையாக நினைச்சு லக்ஷ்மி வந்தாள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அது இலக்கண மரபுப்படி தவறுதான். ஆனா லக்ஷ்மி வந்தாள் அப்படின்னு சொன்னால் சரிதான். அப்படி சொல்றது வந்து வலு அமைதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு எளிமையான உதாரணத்தோட நாம சொன்னோம் அப்படின்னா இந்த நூற்பா வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் எளிதாக புரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து திணை பால் மரபு வலு அமைதி 378வது நூற்பா. திணை பால் பொருள் பல விரவின சிறப்பினும் மிகவினும் இழிவினும் ஒரு முடிவினவே. என்ன சொல்றாங்க அப்படின்னா திணைனா நமக்கு தெரியும், இருதிணை இருக்கு, உயர்திணை அக்ரிணை இருக்கு. பால்ங்கிறது நமக்கு 5 நமக்கு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அது தொடர்ந்து ஒரே தொடர்லயே நமக்கு வந்து நிறைய கலந்து வரும்போது உயர்திணை அக்ரிணை ஒன்றன்பால் பலவின் அந்த 5 பால்களும் ஒரே தொடரிலேயே ஒரே வரியிலேயே நமக்கு தொடர்ந்து வந்தது அப்படின்னா அப்ப அந்த பயனிலையே எதுல முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நூற்பா வந்து சொல்றாங்க. பல விரவின சிறப்பினும் மிகவினும் இழிவினும் ஒரு முடிவினவே. ஒரு 3 கருத்து சொல்றாங்க. இப்ப இந்த இதெல்லாம் வச்சு இப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நன்னூலார் ஒரு 3 இது சொல்றார். சிறப்பை வைத்து முடிக்கலாம். அப்ப அந்த இருக்கிற அந்த கலந்து வருது இல்லையா, உயர்திணை அக்ரிணை வருது, 5 வருது, ஒன்றன்பால் பலவின்பால் நமக்கு நிறைய வருது, ஒருமை பன்மை, இந்த மாதிரி இந்த 5 பால்களும் ஒரே தொடர்களையே கலந்து வந்துச்சு அப்படின்னா அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படின்னா 3 வச்சு முடிக்கலாம் அப்படின்னு நமக்கு நன்னூலார் சொல்றாரு. என்ன 3 அப்படின்னா, ஒரு சிறப்பு கருதி முடிக்கலாம், இல்ல மிகுதி கருதி முடிக்கலாம், இல்ல இழிவு கருதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த நூற்பா சொல்லுது. சிறப்பு அப்படின்னா அந்த தொடர்ல உயர்திணை சிறப்பா இருக்கா இல்ல அக்ரிணை சிறப்பா இருக்கா, அதுல இருக்கிற எது சிறப்பா இருக்கோ அந்த சிறப்பை வச்சு நாம பயனிலைய வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மிகுதி. இப்போ ஒரு 10 இது கொடுத்திருக்கிறாங்க, இல்ல ஒரு 6 கொடுத்திருக்காங்க, 6 வருது, மாறி வருது, உயர்திணை அக்ரிணை ஒன்றன்பால் பலவின்பால் அப்படிலாம் மாறி வரும்போது இந்த 6ல எது அதிகமா இருக்கு? 6ங்கிறது ஒரு நம்பர் தான், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வேணாலும் இருக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகள்ல எது அதிகமா இருக்கு? உயர்திணை அதிகமா இருந்தா உயர்திணையை வந்து நாம வந்து பயனிலையா கொண்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த மிகுதிக்கு அர்த்தம். எது அதிகமா இருக்கோ அதை வச்சு முடிக்கலாம், இல்ல சிறப்பை வச்சு முடிக்கலாம், அடுத்து ஒரு இழிவை வச்சு முடிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இழிவு அப்படின்னு சொன்னா 2 வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு உயர்திணையா இருக்கு, ஒண்ணு அக்ரிணையா இருக்கு, ஒண்ணுல ரொம்ப இழிவா இருக்கு. அந்த இழிவை தான் பொருத்தி சொல்ல போறாங்க அப்படின்னா அந்த இழி சொல்லோட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நூற்பா சொல்லுது. ஏன்னா திணை பால் பொருள் பல விரவின சிறப்பினும் மிகவினும் இழிவினும் ஒரு முடிவினவே
இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். எதை சிறப்பு அப்படிங்கிறத வச்சு முடிக்கிறோம்னா, திங்களும் சான்றோரும் ஒப்பர் அப்படின்னு சொல்றாங்க. திங்கள் அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை, சான்றோர் அப்படிங்கிறது உயர்திணை. சான்றோருங்கிறது ரெண்டாவதா வருது, திங்கள் வருது, அக்ரிணை முதல்ல வருது. ஆனா ஒப்பர் அப்படின்னு சொல்லி பயனிலை நமக்கு என்னவா வைக்கிறாங்க அப்படின்னா உயர்திணையோட வைக்கிறாங்க. அப்ப திங்களும் சான்றோரும் ஒப்பர், திங்களும் சான்றோரும் ஒப்பர் முடிச்சுட்டாங்க. ஒப்பர்னு ஒரு உயர்திணையை வச்சு முடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதான் வழு அமைதி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திங்கள் மாதிரி இருக்கிறார்கள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்றாங்க. அந்த ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு சொல்லும் போது ஒப்பர் ஒப்பர் அப்படின்னு சொல்லி மரியாதையா உயர்திணையில சொல்றாங்க. இததான் சிறப்பு கருதி நாம சொல்றது. இது திணைப்பால் மரபுல ஒரு வழு அமைதியா வருது. இப்படி சொல்றது ஒரு மரபு. ஒரு உயர்திணையும் அக்ரிணையும் சேர்த்து ஒரே வரியில சொல்லும் பொழுது அதனுடைய சிறப்பு கருதி அந்த சான்றோருக்கு திங்களை ஒப்பிடுறாங்க. திணைக்குரியதையே சொல்லும் போது அது வழு அமைதியாக வருகிறது அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்றது. அடுத்து மிகுதி. எது ஒரு வரியில அதிகமா வருதோ அதை வச்சு முடிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க, பார்ப்பார் தவர் சுமந்தார் பிணிப்பட்டார் மூத்தார் இளையார் பசு பெண்டி. இப்ப இத்தனை வருது. பார்ப்பார் நம்ம பொருள் போடணும்னா நிறைய விரிச்சுக்கிட்டே போகலாம். பார்ப்பார் நமக்கு தெரியும், அந்தணர்கள். தவர் சுமந்தார் பிணிப்பட்டார் எல்லாமே நமக்கு உயர்திணையில வந்துட்டே இருப்பாருங்க. மூத்தார் இளையார் பெண்டிர் எல்லாமே உயர்திணை. உடால ஒண்ணு பசு அப்படிங்கிறதும் மட்டும் வருது உள்ள அக்ரிணை. அப்போ இந்த உயர்திணை தான் அதிகமா வருது இந்த வரியில. போட்டுட்டு என்ன பண்றாங்க, இந்த என்று இவர்கட்கு அப்படின்னு அந்த பாடல் போகுது. நம்ம இலக்கணமே கூட நம்ம நடைமுறையில பேசுகின்ற வரிகளுக்கோ வார்த்தைகளுக்கோ நம்ம இலக்கணம் வகுக்கல. செய்யுளுக்கு தான் நாம இலக்கணம் வகுக்கிறோம். வகுத்திருக்காங்க. அப்ப செய்யுள்ல என்று இவர்களுக்கு அப்படின்னு வந்துருது. இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி உயர்திணையில அப்படி கொண்டுட்டு போறாங்க. அப்போ உயர்திணையில கொண்டு உள்ள பசுலாம் இருக்கு, அக்ரிணையில இருக்கு. அக்ரிணையில இருக்கிற ஒரு பசுவை நாம இவர்கட்கு அப்படின்னு சொல்லி உயர்திணையா நமக்கு அந்த பாடலை தொடர்றாங்க. இதுக்கு என்ன காரணம், இந்த நன்னூலார் எழுதுன இந்த நூற்பாதான். அவர் என்ன சொல்லிட்டார், மிகுதி எது இருக்கோ அதை வச்சு பயனிலையா முடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல மிகுதி உயர்திணை தான் அதிகமா வருது. அப்ப அக்ரிணை ஒண்ணுதான் வருது. அப்ப அதனால உயர்திணை சொல்ல வச்சு நமக்கு இவர்கட்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வருது. இப்படியே கொண்டு வரதுனால உயர்திணை மிகுதியா இருக்கிறதுனால நமக்கு உயர்திணையால இவர்கட்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இது நூற்பாவல வழு அமைதியில வருது. அடுத்தது இழிவு எது வருது அப்படின்னு பார்த்தா, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. மூர்க்கன்னா நமக்கு தெரியும், நமக்கு மூர்க்கத்தனமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மூர்க்கன் அப்படிங்கிறது ஒரு உருவத்தால அவன் உயர்திணை தான், ஒரு மனிதனைத்தான் சொல்றாங்க மூர்க்கன் அப்படின்னு சொல்லி. அது அவன் குணத்தால மூர்க்கன் சொல்றாங்க. முதலைங்கிறது ஒரு அக்ரிணை நமக்கு தெரியுது. ரெண்டு பேருமே கொண்டது விடா அப்படின்னு சொல்றாங்க. விடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல விடா அப்படின்னா என்ன, அக்ரிணையில நமக்கு முடியுது. அப்ப அக்ரிணையில முடியும் போது என்ன சொல்றாங்க, மூர்க்கன்ங்கிறது உயர்திணையில ஆரம்பிக்குது அந்த பாடல் வரி. மூர்க்கனும் முதலைங்கிறது அக்ரிணை. அப்ப விடார்னு கூட சொல்லியிருக்கலாம். நமக்கு அங்க மேல திங்களும் சான்றோரும் ஒப்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒப்பர்னு உயர்திணையில முடிஞ்சிருக்க. ஆனா இங்க விடான்னு சொல்ல, அங்க சிறப்பு கருதி, இங்க இழிவு கருதி. அப்ப முதல்ல மாதிரிப்பா அந்த மூர்க்கன் அவன் பிடிச்ச பிடியில பிடிச்ச பிடியில நழுவ மாட்டான். பிடிச்ச பிடியில விடாம இருக்கிறது சான்றோர்களுக்கு, ஒரு விடாமுயற்சியில இருக்கிறவங்களுக்கு அது நல்ல பழக்கம்தான். ஆனா மூர்க்கன் அப்படிங்கிறவன், அவன் மூர்க்கன்ங்கிறது எதை சொல்லுது, தேவையில்லாத ஒரு விஷயத்த பிடிச்சு தொங்குறான். அப்ப தேவையில்லாத விஷயத்த பிடிச்சு தொங்க வேண்டியதில்லை. அதனால இழிவு கருதி என்ன சொல்றாங்க, இது இழிவுல வருகின்ற வழு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நன்னூலார் இந்த நூற்பால என்ன சொல்றாங்க, நமக்கு இந்த மூன்று சிறப்பு மிகுதி இழிவு கருதி நாம வழு அமைதியாக நாம அமைத்துக் கொள்ளலாம்ங்கிறாங்க. திணை பால் பொருள் பல விரவின். திணையும் பாலும் சேர்ந்து வரும் பொழுது, நாம இப்ப திணை தான் பார்த்தோம். பால்ல பார்க்கும்போது இந்த ரெண்டுமே சேர்ந்து வரும்போது இந்த மூணை வச்சு நாம எது சரியா இருக்கோ அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வழு அமைதியா சொல்றாங்க. இப்ப பால் வழு அமைதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்து ஓந்தோம், தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல் அப்படின்னு சொல்றாங்க. தானும் தன் தையலும்
தாழ் சடையோன் ஆண்டிலனேல். தையல்ங்கிறது இங்க பெண்பால், பால் வந்து மயங்கி வருது, அங்க சேர்ந்தே வருது, தையல் வருது, தாழ் சடையோன்கிறது ஆண்பால். அப்போ ஒரு வரியில வந்து ஆண்பாலும் பெண்பாலும் வருது. அப்போ முடிக்கும் போது எதுல முடிக்கிறது அப்படின்னு சொன்னா, நமக்கு எதுல ஆரம்பிக்கிறோமோ அதுல முடிக்கணும் அப்படிங்கறது அங்கிட்டு நூற்பா சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ரெண்டும் சேர்ந்து வரும்போது தாழ் சடையோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாழ் சடையோன்ங்கிறது நம்ம வந்து இறைவனை சொல்றோம், சிவனைத்தான் சொல்றோம். அப்ப அந்த சிவனை கருதி ஆண்டிலனேல் அப்படின்னு சொல்லி அங்க யார நம்ம ஆண்பால உயர்த்தி சொல்கிறோமா இல்ல பெண்பால உயர்த்தி சொல்கிறோமா அப்படின்னு பார்த்து அந்த அந்த திணைக்குரிய முடிவை வச்சு நாம முடிக்கலாம். இது தவறில்ல. இதுதான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, பால்வழு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. மரபு வழு அமைதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கரியும் சோறும் உண்டான். நம்ம இந்த உதாரணத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருப்போம். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே நமக்கு வந்து ஒவ்வொரு சொல்லைத்தான் கையாள வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது. கரி அப்படின்னா தின்னான் அப்படின்னு தான் சொல்லணும், சோறு அப்படின்னா உண்டான் வருது. ஆனா இதுல ரெண்டுமே வந்து சேர்த்து எழுதிட்டு கரியும் சோறும் உண்டான் அப்படின்னே முடிச்சுட்டாங்க. அப்போ இது தவறு, இலக்கண விதிப்படி தவறு. ஆனா தவறு இல்ல, இதுதான் வழு அமைதியில வருது, மரபு வழு அமைதியில. அப்ப கறிக்கு அடுத்து நம்ம தின்றான் வரணும், ஆனா இங்க உண்டான் வந்திருக்கா, இதைத்தான் வழு அமைதியில சொல்றாங்க. இது இந்த நூற்பாப்படி வழு அமைதின்னு சொல்றாங்க, தவறு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப உண்டான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சொல், ஒரு பொதுவா எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழக்கு சொல்லாக மாறிடுச்சு. அதனால இந்த ரெண்டுக்கும் சேர்த்தே உண்டான்னு சொல்லிக்கலாம், தவறில்லை அப்படின்னு சொல்ற நூற்பாதான் நாம இப்ப வந்து மரபு வழு அமைதியில பாக்குறோம். இன்னொரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாலையும் முடியும் கவித்தான். மாலை அப்படின்னா நாம வந்து மாலை அணிந்தான்னு சொல்லலாம், இல்ல சூட்டினான்னு சொல்லலாம். மாலை இதுதான் மரபு. மாலைங்கிறது நமக்கு வந்து சூட்டுறது, மார்பில் மாலை சூட்டினான் அப்படி அணிந்தான்னு சொல்லலாம். இல்ல முடி அப்படின்னா மணிமுடி கவித்தான்ங்கிறது சொல்லுதான். ஆனா இதுவும் வேற வேற சொல்லால முடிக்கணும். ஆனா அவங்க ரெண்டையுமே வச்சு கவித்தான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. மாலையும் முடியும் கவித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் வந்து ஒரு சிறப்பு கருதி. மாலையை விட அணிமுடி, அரசனுக்கு வந்து மாலையை விட அவனுக்கு கிரீடம் தான் பெருசு. அப்ப அதை வச்சு அதுக்கு என்ன சொல்லோ அதை வச்சு சொல்றது வந்து ஒரு மரபு வழு அமைதி. அப்ப மன்னன் வந்து என்னெல்லாம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதை ஒன்னொன்னுக்கும் வேறு சொல், நமக்கு தமிழினுடைய சிறப்பு காரணமாக ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வேறு வேறு சொற்கள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் சொல்லிக் கொண்டால் பொருள் விரியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா சேர்த்து சொல்றாங்க. அப்ப சேர்த்து வரும்போது வலு இருக்குமா, வலு சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வலு அமைதின்னு ஒரு நூற்பா நமக்கு வந்து வைக்கிறாங்க. இதுதான் இந்த 378வது நூற்பா. இது தவறில்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மரபு வலு அமைதியில வருது. அடுத்த நூற்பா 379 திணை பால் வலு அமைதி. உவப்பினும் உயர்வினும் சிறப்பினும் செரலினும் இழிப்பினும் பால் திணை இழுக்கினும் இயல்பே. என்ன சொல்றாங்க, உவப்பு உயர்வு ரொம்ப மகிழ்ச்சி. உவப்புங்கிறது நம்ம வந்து மகிழ்ச்சியிலேயே ரொம்ப மகிழ்ச்சி, அதைத்தான் உவப்புன்னு சொல்லுவோம். உவப்பு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்போது, ஒரு உயர்வை சொல்லும் போது, ஒரு சிறப்பை சொல்லும் போது, செரலை சொல்லும் போது, செரல் அப்படிங்கிறன்னா சின்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை இழிவை சொல்லும் போது, இந்த 5லும் பால் திணை இழுக்கினும் இயல்பே அப்படின்னு சொல்றாங்க. மயங்கி வந்தாலும் நம்ம அந்த இடத்துல பால் திணை என்று மயங்கி வந்தாலும் வலு அமைதியாக கொள்ள வேண்டும் என்று நன்னூலார் சொல்கிறார். இப்ப ஒரு தொடர்ல இந்த 5 விஷயங்கள் வருது. என்னென்ன விஷயங்கள்? ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு உயர்வு வருது, ஒரு சிறப்பு வருது, ஒரு சினம் வருது, ஒரு இழிப்பு. இதை வச்சு நம்ம சில பாடல் வரிகளை, இந்த குணங்களை வைத்து இந்த பாடல் வரிகளை எழுதும் பொழுது பால் திணை மயங்கி வந்தாலும் அது வலு அமைதியாக கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இந்த நூற்பா வந்து சொல்லுது. பால் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பால் மயங்கி வருது. என்ன சொல்றாங்க, தன் புதல்வனை என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இப்ப நடைமுறையிலே பார்க்கிறோம். நம்ம வந்து ஆண் குழந்தைகளை வந்து பெண் குழந்தையாகவோ போடா வாடா என் அம்மா இங்க வாடா அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளை வந்து கூப்பிடுறோம். ஆண் குழந்தைகளை வந்து டீ போட்டு கூட கூப்பிடுற மரபை நாம வந்து எல்லாருமே பாக்குறோம். இங்க பாடல என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை பார்த்து, ஒரு சிறுவனை பார்த்து, புதல்வனை பார்த்து பாடுகிறார்கள். அப்ப புதல்வன் அப்படின்னா வந்தான், அம்மைன்னு சொல்ல வேண்டியதில்ல, அப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் மரபு. ஆனா இதுல வந்து நமக்கு வந்து அம்மை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அப்ப அது சொல்லலாம்.
அப்படி சொல்றது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியில நாம சொல்றோம். பையனையும் வந்து பொண்ணா பாக்குறது, பொண்ணையும் வந்து பையனா பாக்குறதெல்லாம் மகிழ்ச்சி. நமக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லையா, இருக்கிற ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையா நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் வலு அமைதி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. மகிழ்ச்சி அப்படிங்கறத நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு பசுவையும் நாம சொல்லலாம். இதே மாதிரி வந்து ஒரு பசுவை வந்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து நமக்கு திணையில வர்ற நமக்கு திணையே மாறி சொல்றோம். பசுவை வந்து நமக்கு வந்து சொல்றோம் அக்ரிணையில வருது, ஆனா நம்ம வந்து உயர்வினையா என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றோம். இதுவும் வருது. உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்தார் அப்படிங்கிற வார்த்தையை நாம எடுத்துக்கலாம். அவர் வந்தார் அப்படின்னா அவருங்கிறது நமக்கு பன்மையில தான் வரும். ஆனா நாம வந்து ஒருவர், நம்ம அதை வந்து மரியாதைக்குரியவராக கருதும் போது நம்ம அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பன்மையில சொல்றோம். அதனால இதுவும் நாம இந்த வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். வலு அமைதி, அது தப்பு கிடையாது. அவர் வந்தார் அப்படிங்கிற ஒருவர் தான் வராரு. ஆண் திணையில ஒரே ஒருத்தர் வராரு. ஆனா அதை நம்ம பன்மையில அவர் வந்தார் அப்படின்னு சொல்றது வலு அமைதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சினம், சிறப்புல பார்த்தோம் அப்படின்னா, மகிழ்வார்க்கும் அல்லார்க்கும் தாயாகி தலையளைக்கும் தன்துறை ஊரன் ஒரு பாடல் சொல்லுது. என்ன சொல்றாங்க? மகிழ்வார், அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடையறவங்களுக்கும் இல்ல மகிழ்ச்சி அடையாதவர்களுக்குமே தாயாகி தலையளிக்கும் தன்துறை ஊரன். ஒரு அரசனை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை பார்த்து மகிழ்ந்தாலும் சரி, அவனுக்கு வந்து எதிராக செயல்பட்டாலும் கூட அவங்களுக்கெல்லாம் கொடை அளிக்கக்கூடியவன், அவங்களை எல்லாம் பாதுகாக்க கூடியவன். தாயாகி அப்படின்ட்டாங்க. இல்ல தாய்னா பிள்ளை என்ன செஞ்சாலும் வந்து அணைத்துக் கொள்வான். அப்ப அந்த தாயாகி அப்படிங்கிறாங்க ஒரு அரசனை பார்த்து. அரசன்கிறது ஆண் திணை ஒருமை, ஆனா அவங்க தாயாகி அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து எதைய மாத்துறாங்க அப்படின்னா பால் வந்து மாத்துறாங்க. நமக்கு வந்து ஆண்பாலை வந்து பெண்பாலாக மாத்தி சொல்றாங்க. அது வந்து சிறப்பு கருதி சொல்றாங்க. அவன் தாய் போன்றவன்பா. ஒரு அப்பாவை பார்த்து அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஒரு பெரிய கொடை வந்து ஒரு ஆணுக்கு இல்லவே இல்லை. அதுவும் வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு தாய் இறந்துட்டா, எங்க அப்பா வந்து எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பிள்ளை சொல்லிச்சு அப்படின்னா அதுதான் அந்த தந்தைக்கு கிடைக்கக்கூடிய பெரிய மகிழ்ச்சி. அது இந்த பாடல் வந்து நமக்கு வந்து பதிவு செய்து அதைத்தான் சொல்றாங்க. அப்போ இதுல வந்து இது தப்புதான், ஆனா கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசனை பார்த்து தாயின்னு சொல்றது நமக்கு இலக்கணப்படி தவறு. ஆனா அவனுடைய கொடை, அவனுடைய சிறப்பு, அவனுடைய பண்பு இதுல வந்து தாய் மாதிரி இருக்கிறான்னு சொல்றான். அப்ப தாயாகின்னு சொல்லலாம். அதனால இது வந்து திணை பால் வலு அமைதி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஓகே இது சரிதான் அப்படின்னு சொல்றதுனால இந்த நூற்பா வந்து அவர் எழுதியிருக்கார். சினம், கோவப்படும் போது இந்த மாதிரி நம்ம மாத்தி சொல்லுவோம்னு சொல்றாங்க. நமக்கு கண்டிப்பா கோவம் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே மாத்துவோம். அது வந்து அங்கேயும் நமக்கு சொல்றாங்க. எனை துணையர் ஆயினும் திணை துணையும் தேரான் பிறனில் புகழ் அப்படின்னு சொல்றாங்க. எனை துணையர் ஆயினும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பேர் என்ன சொல்றாங்க? தேரான் அப்படிங்கிறாங்க. திணை துணையும் தேரான். திணைன்னா ரொம்ப ரொம்ப சிறிய, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் கூட அவன் தேரவே மாட்டான். என்ன செஞ்சான்? பிறன் இல் புகழ் அப்படின்னாங்க. பிறன் இல், அடுத்தவன் மனைவியை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் கொஞ்சம் கூட தேரவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு இழிவுல சொல்றாங்க. அப்போ அவன் வந்து தேரான் அப்படிங்கிறாங்க. அதுல நிறைய பேரை சொல்றாங்க. எனை துணையர் அப்படின்னு பன்மையில சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தேரான் அப்படிங்கிறாங்க. தேர மாட்டான். அங்க பன்மையில ஆரம்பிச்சு இங்க ஒருமையில முடிக்கிறாங்க வலு. ஆனா இங்க வந்து சினத்துல அப்படி சொல்லலாம். நிறைய பேத்தா போ அப்படின்னு சொல்லி ஒருமையில சொல்லலாம். ஏன்னா அவன் குணம் வந்து சரியில்லை. பிறன் மனைவியை வந்து பாக்குறான். அப்ப அவன் எத்தனை பேரா இருந்தாலும் ஒருமையில சொல்றது சரிதான், அது வலு அமைதி அப்படின்னு சொல்லி இந்த நூற்பாலை வந்து நமக்கு வந்து நன்னூலார் வந்து சொல்றார். இழிவுல வந்து என்ன வருது? இவன் பெண், ஒரு பெண் பித்தனாக இருக்கான், அவனை பார்த்து ஆண்மகன் அப்படின்னு சொல்லவே வேண்டியதே கிடையாது. அப்போ இவன் வந்து ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய தகுதிகள் நமக்கு அனைத்து பாடல்கள்லயும் இருக்கு. ஆனா அவன் ஒரு பெண் பித்தனாக இருக்கிறான், எல்லா பெண்களையும் பார்க்கிறான், எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துகிறான் அப்படின்னா அவன் உருவத்தால ஆணாக இருக்கிறாள் மட்டுமே அவன் ஆணுன்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அப்போ இவன் பெண், அப்ப இவன் பெண்ங்கிற வார்த்தை நமக்கு வந்து இலக்கணப்படி தவறுதான். இவன் ஆரம்பிச்சா நமக்கு வந்து இவன் அப்படின்னு சொன்னாலே அந்த இவன்கிறதுலே ஆண் அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்த வார்த்தை நமக்கு வந்து ஆண்பால்ல தான் வரணும். ஆனா பெண்ணுன்னே சொல்றாங்க. இது தவறு, இலக்கணப்படி தவறு. ஆனா அவனுடைய குணம் வந்து அவன் பெண் பித்தனா இருக்கான். அப்ப ஆணுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அப்ப இவன் பெண் அப்படின்னு சொல்றது சரிதான்
அப்ப இது வந்து வலு அமைதிதான், இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நன்னூலர் வந்து அப்ப சொல்றாங்க. நமக்கு அப்போ நமக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு கொடுத்திருக்காங்க, ஒரு நூற்பாலையே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அவனை வந்து ஆண்மகன் அப்படின்னு சொல்லவே வேண்டியதில்ல. அப்படி ஒரு நடைமுறை உதாரணத்தோட நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நன்றாக அவங்க வந்து மனசுல வந்து புரிய வச்சுக்குவாங்க. இன்னொன்னு வந்து திணை. அந்த திணை இப்ப நம்ம பால் பார்த்தோம், திணையில பார்க்கும்போது மகிழ்ச்சியில சொல்றாங்க. நம்ம இந்த உதாரணம் ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம். என் அம்மை வந்தாள். அப்ப பசுவை குறிப்பிடும் போது ஒரு லட்சுமி வந்தாள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே அந்த இதுல பார்த்தோம். இந்த நூற்பால என் அம்மா வந்தா அப்படின்னு சொன்னா அம்மா அங்க வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த லட்சுமியவே வந்து அவங்க அம்மாவா பாவிக்கிறாங்க, அந்த பசுவை வந்து ஒரு அம்மாவா பாவிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது என் அம்மை வந்தாள். அப்ப என் அம்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து உயர்தினை வந்தான்னு சொல்லணும், அது வந்து அம்மாவா இருந்தா. ஆனா இத வந்து பசுவா சொல்லி ஒரு அக்ரிணைய வந்து ஒரு உயர்தினையா என் அம்மைன்னு சொல்றாங்க. அப்ப அது மரபுப்படி அது தவறுதான். ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை என் அம்மை வந்தால் அது சிறப்பு. பசுங்கிறது நம்ம ஒரு கோமாதான், நம்ம எத்தனையோ பேர் நம்ம வந்து இந்துக்கள் அனைவருமே அதை கும்பிடுறோம், அதனால ஒரு அம்மாவா பாவிக்கிறாங்க. அந்த வார்த்தை சொல்லுவது சரிதான். ஒரு அக்ரிணையாகிய பசுவை வந்து ஒரு உயர்தினையா சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றதுதான் வலு அமைதியில வருது. உயர்வு அப்படிங்கிறத வச்சு நமக்கு எப்படி அது திணையில வருது அப்படின்னா, செந்தார் பசுங்கிளியா சென்றோர் சென்றார் அப்படிங்கிற பாடல்ல வரும். தந்தார் ஏற்றந்தார் என் எண்ணுயிர் அப்படிங்கிற ஒரு பாடல் வரியில அது என்ன சொல்றாங்க, அக்ரிணை வந்து உயர்தின பசுங்கிளியார் அப்படிங்கிறாங்க. கிளிதான், அது கிளியார்னு ஒரு மரியாதையை சொல்றாங்க. அப்ப அந்த கிளியார் அப்படின்னு அந்த கிளியார் ஒரு ஒரு கிளிக்கு ஒரு 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 அக்ரிணை, ஆனா அத வந்து கிளியார் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்தினையா உயர்த்தி சொல்றாங்க. அதனால அந்த உயர்வுல வந்து இப்படி சொல்லுவது, கிளியை வந்து ஒரு அக்ரிணையை போய் ஒரு ஆர் விகுதிங்கிறது நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு ஆர் பெரியார் அப்படி அவர் அப்படின்னு ஒரு ஆர் விகுதி எல்லாம் நமக்கு வந்து ஒரு சிறப்பு கருதி உயர்திணைக்கு தான் நம்ம சொல்லணும் அப்படிலாம் நமக்கு முன்னாடியே ஒரு நூற்பாலை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அக்ரிணையாக இருந்தால் கூட அதனுடைய செயலுக்காக, அந்த பசுங்கிளிகள் செய்கின்ற செயலுக்காக இந்த இடத்துல மரியாதை சொல்றதுனால இது வந்து நமக்கு வலு அமைதின்னு சொல்றாங்க. அப்புறம் தம்பொருள் என்ப தம் மக்கள் அப்படின்னு சொல்றதுலயும் நமக்கு வந்து உயர்திணை சிறப்பாக பொருள் முடிக்கிறதுனால உயர்திணை வந்து அக்ரிணை ஆயிற்று. அப்புறம் பாலிட வலு அமைதி நூற்பா 380. ஒருமையும் பன்மையும் பன்மையின் ஒருமையும் ஓரிடம் பிற இடம் தழுவழு மூலவே. ஒருமையில பன்மை வருவதும் பன்மையில் ஒருமை வருவதும் என்ன, அதுல ஓரிடம் பிற இடம் தழுவலும் உணவே. ஒருமைப்பால் ஓரிடத்துல வந்து பிற இட சொற்களையும் தழுவி வந்தாலும் அது வலு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒருமை பன்மை மாறி வந்தாலும் சரி, பன்மையில ஒருமை வந்தாலும் சரி, இடம் மாறி வந்தாலும் சரி, அது வலு அமைதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நமக்கு உதாரணம் பார்ப்போம் அப்படின்னு போனா, அத்தை தந்தை அண்ணல் யானை அடுபோர் செழியர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இதுல அத்தை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பொருள் தருது. திக்கற்றவன், திக்கற்றவள், திக்கற்றது, இந்த 3 பொருளையும் நமக்கு தருது. அதுல தந்தை அண்ணல் யானை அடுபோர் செழியர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த செழியர் அப்படிங்கிறது பன்மை வந்திருக்கு. இந்த இடத்துல முன்னாடி வந்து தந்தைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப தந்தை வந்து ஒருமைதான் இங்க வந்து, ஆனா செழியர்னு கொடுக்குறாங்க, பன்மையில கொடுக்குறாங்க. இப்படி வந்தாலும் பால் வந்து மாறி வந்தாலும் ஒருமை பன்மை மாறி வந்தாலும் அது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நூற்பால நமக்கு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு நூற்பா நம்ம வந்து மாணவர்களுக்கு எளிமையா சொல்லி இந்த நூற்பா கூட அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா நமக்கு அடுத்து நம்ம இது எளிமையான நூற்பா இப்பவும் வந்து வழக்குல நம்ம பயன்படுத்துறோம். 2 கண்ணும் செவந்துருச்சு அப்படின்பாங்க, 2 கண்ணு செவந்தது அப்படின்னு சொன்னாங்க. 2 கண்ணும் அப்படின்பாங்க. 2 கண்ணு அப்படிங்கிறது பன்மை கண்கள் தான் சொல்லியிருக்கணும். இங்க 2 கண்ணும் சிவந்ததுன்னு ஒருமையில, அங்க பன்மையில ஆரம்பிச்சு ஒருமையில முடிக்கிறாங்க. ஆனாலும் அக்ரிணை ஒருமையில நம்ம இது வந்து வைக்கலாம். மயங்கி வந்தாலும் இது பாலிட வலு அமைதி அப்படின்னு சொல்றதுனால இது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த நூற்பா வந்து சொல்றாங்க. இடவழு அமைதி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, தன்மையில வந்து இப்ப தன்மை படற்கை இந்த மாதிரி மாறி வர்றதைத்தான் இடவழு அமைதின்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாத்தன் தாய் இவை செய்வேனோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாத்தன் தாய் இவை செய்வேனோ நமக்கு அதுலயே தெரிஞ்சிருச்சு, நான் செய்வேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பெண் தான் கேக்குறாங்க, ஒரு பெண் தான் செய்வேனா அப்படின்னு கேக்குறாங்க. செய்வேனோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்கிட்ட சாத்தன் தாயின்னு வந்துருச்சு.
இந்த செய்வேணும் அப்படிங்கிறது தன்மை ஒருமை. அங்க முன்னாடி சாத்தன் தாய் யாரோ மாதிரி சொல்றாங்க. சாத்தன் தாய் செய்வேணும் செய்வேணும்னு மட்டும் நம்ம கேட்கும்போது பேசுகின்ற ஆள் தான் பேசுறாங்க. ஆனா அங்க முன்னாடி சாத்தன் தாய்னு படற்கையில வருது. அப்போ சொல்லும் போது நான் செய்வேனான்னு கேட்காம சாத்தனுடைய தாய் மகனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. உன்னுடைய தாய் நான் இதை செய்வேனா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல முன்னிலை படற்கையில ஆரம்பிச்சு முன்னிலை முடிக்கிறாங்க. இதுவும் வலு அமைதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இடம் வழுவாமல் காத்தல் 381 நூற்பா. தரல் வரல் கொடை செலல் சாரும் படற்கை எழுவாயிரண்டும் எஞ்சிய ஏற்கும் இடம் வழுவாமல் காத்தல். நம்ம என்ன சொல்றாங்க, இடம் வழுவாமல் நாம காக்க போறோம். நமக்கு இந்த இடத்துல மூவிடம் நம்ம சொல்றோம். அதை எப்படி வழுவாமல் காக்குறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு நூற்பா சொல்றாங்க. எந்தெந்த இடத்துலலாம் தரல் வரல் கொடை செலல் சாரும் படற்கை அப்படிங்கிறாங்க. தருதல் தருவது வருவது கொடுப்பது காப்பது இந்த 4 பொருள் தருகின்ற சொற்கள்ல வினையடிகள் எல்லாம் படற்கையில வரும். படற்கையில வர்றதுதான் நமக்கு நூற்பா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. இதெல்லாமே இந்த 4 படற்கையில தான் வரும். ஆனா சில மாறி வந்தாலும் முன்னிலை தன்மை இந்த மாதிரி மாறி வந்தால் கூட அந்த இடம் நம்ம வலு அமைதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தரல் வரல் கொடை செரல் சாரும் படற்கை எழுவாயிரண்டும் எஞ்சிய ஏற்கும். இந்த தரல் வரல்ங்கிறது அந்த 2 தன்மையிலையும் வரும் படத்திலையும் வரும் சொல்றாங்க. எல்லாமே மாறி வந்தா கூட அது வலு அமைதி. இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த 5 நூற்பாக்களையும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதாக நான் உணர்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைதியை பத்தி பாக்குறாங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்த மாதிரி வலுனா குற்றம், வலு அமைதி அப்படின்னா இலக்கண மரபுப்படி தவறு, ஆனாலும் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காகவே ஒரு விதி ஏற்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி வைத்து ஒரு 5 நூற்பாக்களை நாம பார்த்தோம். ஒரு சாதனை நிகழ்வில் ஒரு நாள் 91வது நாள் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்து இந்திய சாதனை புத்தகம் நாள்தோறும் நன்னூல் அப்படிங்கிறதுல மிக அருமையாக நமக்கு பாடிட்டு இருக்காங்க. ஒரு பன்னாட்டு கருத்தரங்க சாதனை முயற்சி. அவருடைய நிறுவனர் தலைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், துணை தலைவர் கவிஞர் சீனி தனஞ்செழியன் அவர்களுக்கும், செயலாளர் விமல் அவர்களுக்கும், உலக சாதனையாளர் சே வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. எடுத்துக்கொண்ட 5 நூற்பாக்களையும் மிக அழகாக சான்றுகளோடு விளக்கி ஒவ்வொரு நிலையிலும் அந்த மாறுபாடுகள் எப்படி வருகின்றன என்பதையும் எடுத்துக்காட்டி அந்த வலுவாக வர வேண்டியது அமைதியாக எப்படி மாறுகிறது இல்ல மாற்றப்படுகிறது, அப்படி மாற்றினாலும் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. திருக்குறளையும் ரொம்ப அழகா ஒரு திருக்குறளை எடுத்து காட்டியிருக்கிறீங்க. பொய்மையும் வாய்மை இடத்து அதை எப்படி அது பொருள் மாறுபடுகிறது அப்படின்றத எடுத்து காட்டியிருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சிலேயே ஒரு வலு அமைதியை நான் பார்த்தேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றதே ஒரு வலு அமைதியாக தான் இருக்கிறது. நம்ம அப்படின்னும் போது உயர்திணையாக இருக்கு, எல்லாத்துக்கும்ன்றது அக்ரிணையாக இருக்கு. தெரியும் அப்படின்றத நம்ம உயர்திணைக்குரிய முடிவாக தான் அதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றதையும் ஒரு அழகான ஒரு வலு அமைதியை கொண்டு பேசுகிற அந்த மரபை பார்க்கிறோம். பெரும்பாலும் உங்க ஊர்ல உங்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா என்னுடன் படித்தவர்கள் எல்லாம் கூட இப்படி பேசி நான் கேட்டிருக்கிறேன். அதனால நீங்க சொன்ன உடனே இப்படி இந்த ஒரு செய்திய ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம பக்தி இலக்கியத்துல நிறைய சான்றுகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தோமா. இந்த அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குணமும் துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ பொன்னி மணி நீ முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வனும் நீயே அப்படின்னு திருநாவுக்கரசர் ரொம்ப அற்புதமாக அதையும் நம்ம எடுத்துக்காட்டலாம். மாணவர்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே போல நமக்கு 8ஆம் திருமுறையில மாணிக்கவாசகருடைய பாடல் கூட ரொம்ப அற்புதமா இருக்கும். அம்மையே அப்பா அப்படின்றதெல்லாம் ரொம்ப அந்த பால் வலு அமைதிக்கெல்லாம் நம்ம அதை
பொருத்தி அவர் பார்க்கலாம். கண்டிப்பா அவரு வந்து அவருடைய பாடல்கள்ல நாயடியேன்ங்கிற வார்த்தை நிறைய பயன்படுத்துவார். ஆமாமா. நாயடியேன் அப்படிம்பார். நாய் அது மாறி அப்படிம்பார். அது அவர் திணை அவரை தாழ்த்திக் வழுவமைதி. கொள்வார். ஆமா, அது வழு அமைதிதான். வழு அமைதிதான். இதெல்லாம் நம்ம எடுத்து காட்டும்போது மாணவர்களுக்கு பித்தா ரொம்ப பிறை அழகா சூடி நம்ம பித்தா பிறை சூடி சொல்லலாம். சுந்தரர் சொன்னத பித்தா பிறை சூடி பெருமானே ஆமா, ஆமா, அருளாளா ஆமா, ஆமா. பித்தான்னு சொல்றாங்க சிவனை. அதையும் நம்ம வந்து எடுத்து காட்டலாம் ஐயா. ஆமா. ரொம்ப எடுத்து அழகா இருக்கும். சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா நெறைய நீங்க பக்தி இலக்கியத்தை சார்ந்து இருக்கிறதுனாலயும், அதனால அதை சொன்னா கொஞ்சம் கட்டுரையில தருவீங்கன்றதுக்காக சொல்றேங்கம்மா. கண்டிப்பா, கண்டிப்பா. கட்டுரையா எழுதும்போது அதையும் சேர்த்தே நான் எழுதி தருகின்றேன் ஐயா. ஆமாம்மா. இது போல எடுத்து காட்டும்போது மாணவர்களுக்கு 2 வகையில பயன்படும். இலக்கணத்துக்கும் பயன்படும், பக்தி இலக்கியத்துக்கும் அது பயன்படும். பயன்படும். அப்படின்றது. ஆனா நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த வகுப்புக்கு நம்ம வந்து பாடம் எடுக்கிறோம்னு பார்த்து, அதுல பார்ட் 1 வந்து எந்த பாரதியார், பாரதிதாசன் பாடல்கள், இல்ல அகநானூறு, புறநானூறு அந்த பார்ட் 1ல என்ன வருதுன்னு பார்த்து நம்ம அந்த 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 செய்யுள நம்ம கொடுத்தா எடுத்துக்காட்டுகளையும் அவங்களுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். ஆ, ஆமாம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. இப்படியே ஆ. நம்ம நெறைய உதாரணங்கள எடுத்துக்காட்டி இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சென்னை செந்தமிழ் மன்றமும், அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இத்துணை சான்றோர் பெருமக்களினுடைய முன்னிலையில் மிக அழகாக தங்களுடைய உரை அமைந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்து, சான்றோர் நன்றி. பெருமக்களை அழைக்கின்றேன். வாருங்கள், கலந்துரையாடுவோம். பேசலாமே, வாருங்கள். யாரும் பேசவில்லை என்றால் மீண்டும் நானே பேசிக் கொண்டிருப்பேன். அதனால பேசுங்கள். ஹலோ, வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அவங்களோட பொழிவு அருமையாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு பகுதி மாணவர்களுக்கு. வலுவமைதி எப்படியா இருந்தாலும் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. மேம் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. வலு அமைதி எப்படி வலு அமைதியை எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறத இலக்கண அடிப்படையில் அருமையாக விளக்கி சொன்னாங்க. அதே மாதிரி ஐயா சொல்ற மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எளிமையாக ரொம்ப நாங்க வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பா நம்ம ஒன்னொன்னுக்கும் நிறைய உதாரணம் சொல்லலாங்கம்மா. அடுத்து கட்டுரை எழுதும்போது நான் சேர்த்து கொள்கிறேன். நன்றிங்கம்மா, நன்றி. உங்களுடைய குரல் வளமும் நல்லா இருந்துச்சுமா. ஏன்னா நன்னூல் வந்துட்டு நாங்கள் ஏன்னா நூற்பாவை சொல்லிட்டே இருப்போம். நீங்க வந்து பாடலாம் காயத்ரி குரலை தான் முதல்ல கேட்டோம். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இதுவும் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதன் பாடலோட நான் மாணவர்களுக்கு வந்து நான் மாணவர்கள்கிட்ட சொல்லும் போது பாட்டாதாம்மா நான் வந்து சொல்லி கொடுப்பேன். மாணவர்கள் அந்த உத்திகளை வந்து ஒரு மாணவன் எல்லாம் கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்னு சொல்லவே அவன் அந்த பாடலா பாட சொல்லும் போது அவன் அருமையா நூற்பா எழுதி 2 வருஷம் கழிச்சு சொல்லிட்டு போனான். எனக்கு அந்த நூற்பா வந்து இன்னும் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதனால வந்து மாணவர்களுக்கு வந்து நம்மளா ஒரு இசை கொடுக்காம நீயா போடுற உனக்கு பிடிச்ச சினிமா பாடல் வச்சு போடுற அப்படின்னா மாணவர்கள் வந்து அருமையா செஞ்சிருவாங்க. நான் அந்த மாதிரி நான் வந்து நன்னூல் எடுக்கும் போது நான் செய்திருக்கிறேன். நம்ம நாங்க வந்துட்டு எனக்கு நீங்க பாடணும்னா ஒரு ஞாபகம் வந்ததுமா. நாங்க படிக்கும்போது திருவையாறுல அரசர் கல்லூரியில தண்டி அலங்காரம் நடக்கும்போது சீனிவாசன்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரத்தை பாடலோட பாடிதான் எங்களுக்கு நடத்துனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு ஒரு மனசுல நல்ல ஒரு பசுமரத்தாளி போல நல்லா பதிஞ்சிருக்குது. அது உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி இசை வடிவமாக வரும்போது அது மாணவர்களுக்கு வந்து மறக்காத ஒரு நிகழ்வா தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன்மா. கண்டிப்பாமா. அதாவது நம்மளுடைய மூளை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு நாள் வந்து 7 தடவை சொல்லணும். 7 தடவை சொல்லிட்டு அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட 3 மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை நம்ம அப்படி பாடிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது அடுத்து மறக்கவே மறக்காது. நமக்கு வந்து இந்த வாய்ப்பாடு எல்லாம் நம்ம வந்து மனனம் செய்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து திரும்ப திரும்ப சொல்றது மாதிரி. அப்ப அதை பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அது வந்து மறக்காது. அப்ப அந்த மாணவர்களுக்கு அப்படின்னு எடுக்கும்போது அந்த ஒரு பருவத்துக்காவது நமக்கு வந்து மனனம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடலோட பாடணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எளிதா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துமா. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா, நன்றி.
சான்றோர் பெருமக்களே பேசுங்கள், இல்லை என்றால் நிறைவுக்கு வந்து விடலாம். சரி, நானே தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். திணை வழுவமைதி என்று எடுத்துக்கொண்டு அம்மையார் இதுவரை ஜெயலலிதா அம்மா கூட ரொம்ப அற்புதமா பாராட்டினாங்க. நான் அதை கொஞ்சம் தவற விட்டேன்னு நினைக்கிறேன். அம்மையார் வந்து பாடி இருக்கிறாங்க இன்னைக்கு. இன்னைக்கு 2 பேருடைய இசையையும் நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால நாம 3வதாக நாம நடத்தும் போது, நாம பேசும்போது இப்படிப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் இன்னும் நாமளும் பாட ஆரம்பிக்கும் போது அது வெறும் ஒரு கச்சேரியாகவே மாறும். அப்படி மிக அழகாக திணை வழுவமைதி எடுத்துக்கொண்டு மிக அற்புதமாக சொன்னாங்க. திணை என்றால் என்ன? அது திணை என்னும் போது 5 திணையாக 7 திணையாக இலக்கணங்களில் பொருளதிகாரத்துல எல்லாம் சுட்டுவாங்க. அது இலக்கணத்துல இந்த இடத்துல வரும்போது எதை குறிக்கிறதுன்னா உயர்திணை அக்ரிணை என்ற 2ஐ குறிக்கிறது அப்படின்றத எடுத்துக்காட்டி, வழு அப்படின்னா என்ன? குற்றம். அந்த குற்றத்தை நம்ம வந்து செய்யலாமா? ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னும் போது அது எந்தெந்த வகையில ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுதான் வழு அமைதியாக இருக்கிறது என்பதையும், அந்த குற்றத்தையும் நல்லதா பார்க்கிற அந்த பார்வையை இந்த நூற்பாக்கள் தருகின்றன என்பதை மிக அழகாக திருக்குறள் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் மிக அழகான திருக்குறள். நான் சொல்லாத வகுப்பே இருக்காது. அப்படி மிக அழகான திருக்குறளை எடுத்துக்காட்டி அழகாக பேசி அதை விளங்க வைத்தார்கள். அப்புறம் திணை பால் மரபு வழு அமைதி. அந்த திணை எவ்வாறு மாறுபடுகிறது? பால் மாறுபாடு, அது உயர்திணையாக இருந்து ஆண்பால் பெண்பால் எவ்வாறு மாறுபடுகிறது? அதே நிலையில பலர்பால், ஒன்றன் பால் பலவின் பால், இப்படி வருகின்ற அந்த செய்திகள் எல்லாம் எப்படி மாறுபடுகிறது? அந்த 5 பால்களில் மாறுபாடு எவ்வாறு இருக்கிறது? அதுக்கு அடுத்தது மரபு வழுவமைதி. முறையாக நாம வந்து அது வழி வழியாக வருகின்ற அந்த மரபுகளில் அந்த அமைதியை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் மிக அழகாக எடுத்துக்காட்டி, அதுவும் திணைப்பால் பொருள் பல விரவின அப்படின்றத மிக அழகாக எடுத்து காட்டினாங்க. நான் கூட அம்மையாருக்கு சொல்லும் போது இந்த பக்தி இலக்கியத்துல எல்லாம் திருநாவுக்கரசர் தேவாரம், அதுக்கு அடுத்தது மாணிக்கவாசகருடைய பாடல், இப்படியெல்லாம் எடுத்து காட்டினதெல்லாம் கூட இந்த நூற்பாவுக்கு பொருந்தும் என்று நினைக்கின்றேன். மிக அழகான எடுத்துக்காட்டுகளாக இவையெல்லாம் அமைந்தன. அம்மையாருடைய அந்த விளக்கங்கள் மிக பொருத்தமாக எடுத்து காட்டினாங்க. திணைப்பால் வழு அமைதிகள் இத திரும்பவும் வேறுபடுத்தி எவ்வாறு சொல்லி இருக்கிறாங்கன்றதையும் 379வது நூற்பாவில எடுத்துக்காட்டி பால் இட வழு அமைதிகளை எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அம்மையார் வந்து ரொம்ப அழகாக அடையாளப்படுத்தி நமக்கு தெரிவித்தார்கள். இடம் வழுவாமல் காத்தல் அப்படின்றத 381வது நூற்பாவில மிக அழகாக எடுத்துக்காட்டி, அது படற்கையாக இருந்தால் எப்படி வரும், தன்மை முன்னிலையில எப்படி வரும், அதை வந்து எவ்வாறு நம்ம வந்து காக்க வேண்டும் என்பதையும் 381வது நூற்பாவில மிக அழகாக எடுத்துக்காட்டி தங்களுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் அனைத்து சான்றோர் பெருமக்கள் முன்னிலையிலும் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி அம்மா. இன்றைய 5 நூற்பாக்களையும் இசையோடு, அது எல்லாருக்கும் கேட்டதோ இல்லையோ தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு வந்து அந்த கடைசி நூற்பா 81வது நூற்பா 2 சொற்கள் மட்டுமே கேட்டன. அதனால திரும்பவும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மிக அழகாக தெளிவாக பாடினார்கள். அம்மையார் காயத்ரி ஸ்ரீ கந்தவேல் அவர்களுக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நன்றியை தெரிவித்து, சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர் நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எத்தனை முறை நாம் நன்றி சொன்னாலும் அது தகாது. ஏன்னா அவ்வளவு ஈடாகாது. தங்களுடைய நேரங்களை அவ்வளவு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை வேலை வீட்டுல இருக்கு.
அப்படின்றது தெரியும். தன்னுடைய பணி சார்ந்து எத்தனை வேலைகள் இருக்குன்றதும் தெரியும். அத்தனையையும் தள்ளி வைத்து தமிழுக்காக வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். 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 நன்றி ஐயா. நன்றிங்கம்மா.